Hi all, welcome back to Conversations with Marlon. Thanks for the amazing response. என்னோட ஃபர்ஸ்ட் கான்வர்சேஷன் சந்தீப் சபாபடியோட கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, பட் ஹியர் வி ஹாவ் மை செகண்ட் கெஸ்ட் மிஸ்டர் லக்ஷ்மணன் அரசு. வெல்கம். வணக்கம். தேங்க்யூ ஃபார் அக்செப்டிங். இவர் ஒன்றும் தெரியாத பர்சன் இல்லை எனக்கு. இஸ் மை பார்ட்னர், ஒன் ஆஃப் மை டீப் கான்வர்சேஷன்ஸ் பார்ட்னர், ஸோ அண்ட் மை பிஸ்னஸ் பார்ட்னர். அதனால இந்த கான்வர்சேஷன்ஸ் வித் மாலனுக்கு செகண்ட் யாரை பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சு இருந்தப்போ ஐ குட் நாட் ஃபைண்ட் எனி பர்சன் பெட்டர் தென் ஹிம். ஸோ எப்பவும் போல கொஞ்சம் ரொம்ப டிலே ஆயிடுச்சு. நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி நாங்கள் ரெண்டு பேருமே மீட் பண்ணிக்கிறதுக்கு இன்னைக்கு வி ஆர் பிரிங்கிங் அவுட் திஸ் கான்வர்சேஷன்ஸ் வித் மாலன். ஸோ குவிக்லி ஜம்பிங் இன் டு தி கான்வர்சேஷன்ஸ், எனக்கு நீங்கள் யார், எப்படி இந்த ரூமில் உட்காந்துருக்கீங்க, எப்படி நம்ம ரெண்டு பேரும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாக இருக்கோங்கிறது தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வாட்சருக்கு tell to them who's Lakshman Arasu. So your journey, like where you started, எப்படி CA குள்ள வந்தீங்க, ஸோ அந்த ஜேர்னியை you can just share it with them. ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். லக்ஷ்மணன் 90s கிட் தான், டிப்பிக்கல். ஸோ எல்லாரும் மாதிரி எப்பவும் போல் 11th 12th சயின்ஸ் குரூப் எடுத்து இன்ஜினியரிங் தான் படிப்பேன் அப்படின்னு போய் அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் முடித்தேன். ஐம் பி மெக்கானிக்கல் இன்ஜினியர். முடித்தோடனே லவ் ஸ்டாக்கிங், ஐ லவ் கோடிங் இதெல்லாம் சேர்த்து பண்ணதுனால இன்டர்வியூவில் செலக்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க இன்ஃபோசிஸில். ஸோ 2.5 years ஐ பீன் ஒர்க்கிங் வித் இன்ஃபோசிஸ். தென் வாண்டட் டு குவிட் ஜாப், ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அடுத்து அப்படியே MBA வாஸ் அன் ஆப்ஷன் அட் தட் டைம். அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. அப்பா CA படிக்கிறியா அப்படின்னு கேட்டார். பிகாஸ் ஹீ ஸ்டடி பட் ஹி டிட்ன்ட் கம்ப்ளீட். தங்கச்சி அந்த டைமில் தான் CA படிச்சுக்கிட்டு இருந்தா. ஸோ CA படிக்கிறியா பண்ணாரு. வாட் இஸ் CAன்னு கேட்டேன். 2 + 3 = 5 அவ்வளோதான் அப்படின்ட்டாரு. பேசிக்காக உருட்டு. ஸோ நானும் அதை நம்பிட்டு எவ்வளோ பண்ணிட்டு அதை பண்ண மாட்டோமான்னு சென்னை 6,28,000 ரேஞ்சி மாதிரி குதிச்சிட்டேன். தட்ஸ் ஹவ் ஐ ஜம்ப்ட் இன்டு CA. ஒரு ஜாப் விட்டுட்டு அப்புறம் பேசிக்ஸ்லேருந்து 11th உட்காந்து படித்து வீட்டில் ஃப்ரெண்ட்ஸு சந்தீப் சார், இதுக்கு மாதிரி நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்களா, ஹீஸ் மை மென்டார். அப்போது அந்த மென்டரிங்கில் பழக்கப்பட்டது தான் மாலன். ஸோ அப்படியே படித்து முடிச்சுட்டு இன்டர்ல ஐம் ஆல் இண்டியா ரேங்க் 2 ஹோல்டர். அதுக்கப்புறமா ஃபைனல் முடிச்சிட்டேன். முடித்தோடனே ஜாப் விடும்போதே டிசைட் பண்ணியிருந்தேன் திருப்பி ஜாப் இல்லை, சொந்தமாக ட்ரை பண்ணணுன்னு. அப்போ ப்ராக்டிஸ்குள்ளே வரணும்னு இருந்துச்சு. அந்த டைம் தான் மாலன் ஆல்சோ ஸ்டார்டட் அ ஃபர்ம் வாஸ் ரன்னிங். அப்போது ஹேண்ட்ஸ் கோர்த்தது தான். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் வி ஆர் ரன்னிங் அஸ் பார்ட்னர்ஸ். ஸோ 90s kid, BE மெக்கானிக்கல் இன்ஜினியர் டர்ன் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் டர்ன் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், ஆல்சோ ரேங்க் ஹோல்டர். இப்போ இன்டு ப்ராக்டிஸ். தட்ஸ் அ ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன் அபவுட் ஹூ லக்ஷ்மணன் அரசு. எஸ், ஸோ இதுதான் வந்து லக்ஷ்மணன் அரசு. ஸோ இப்போ இந்த லக்ஷ்மணன் அரசுவை பற்றி தான் நம்ம இன்னும் கொஞ்சம் நிறையா தெரிஞ்சுக்க போகிறோம் வித் லிட்டில் மோர் கான்வர்சேஷன்ஸ். ஸோ அவர் சொன்ன மாதிரி வாஸ் அன் ஆல் இந்தியா ரேங்க் 2 ஹோல்டர் இன் யுவர் இன்டர்மீடியட், ரைட்? எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, உங்க ஆல் இந்தியா ரேங்க் வந்தப்போ நான் சென்னையில் இருந்தேன். எங்க அக்கா பிரெக்னெண்டா இருந்தாங்க, அவங்கள பார்க்க போயிருந்தேன். இல்லை எங்க அக்காவுக்கு பையன் பிறந்துட்டானான்னு தெரியல. அப்போ 9th தான் ரிசல்ட் வந்துச்சுன்னு நினைக்கிறேன், அரௌண்ட் 7:38. அப்போ எல்லாருமே நம்ம அந்த CA குரூப்ல கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு ரேங்க், கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு ரேங்க் அப்படின்னப்போ யாருன்னு பார்த்தா லக்ஷ்மணன் அரசு. ஸோ எப்படி இருந்துச்சு அந்த ரேங்க் வந்த மூமெண்ட்? லைக் அந்த அந்த ஏன்னா என்னோட லைஃப்ல ஏதாச்சும் ஒரு மூமெண்ட்டை போய் ரீலிவ் பண்ணுனா நான் இன்னைக்கு வரைக்கும் சொல்றது 2. 1 என்னோட ஃபைனல் எக்ஸாமினேஷன், இன்னொன்று 2 என்னோட டே ஆஃப் மேரேஜ். இந்த 2 தான் நான் போய் ரீலிவ் பண்ணுவேன் எவ்வளோ தடவை அப்படின்னு சொல்லுவேன். ஸோ எல்லாத்துக்குமே அந்த ஒரு அச்சீவ்மெண்ட்டுங்கிறது ரொம்ப பெருசு. ஸோ நீங்க மெக்கானிக்கல் இன்ஜினியர் சாஃப்ட்வேர்ல ஒர்க் பண்ணிட்டு இப்போ ரேங்க்குன்னு வந்தப்போ அந்த பார்த்து லைக் மெரிட் லிஸ்ட் பார்த்துருப்போம், இல்லை அந்த மார்க் பார்த்துருப்போம், அந்த ரேங்க்னு தெரிஞ்ச உடனே அந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு? இந்த மொமெண்ட் நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அதுக்கு முன்னாடியே டாக்ஸ்ல, இன்டர்வியூஸ்ல. பட் ஐ ரீட்ரேட் அகெயின். ஏன்னா மாலன் சொன்னபடி there are certain moments to relive மாதிரி this can be relived at least by speaking about it. July 29, 2018 அன்னைக்கு தான் ரேங்க், அன்னைக்கு தான் ரிசல்ட் வந்தது எங்க அட்டம்ப்ட்ல மட்டும் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னாச்சு, கொஞ்சம் நைட் ரொம்பவே தள்ளிடுச்சு. ரிசல்ட்ஸ் ரொம்ப தள்ளி போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் 3 ரேங்க்ஸ்க்கு ICIல இருந்து கால் பண்ணுவாங்க, பிரசிடென்ட் ஒரு வைஸ் பிரசிடென்ட், நாட் ஷுவர், 2 பேர் கால் பண்ணுவாங்க. ஸோ அதான் வழக்கம் போல. நமக்கு அதெல்லாம் தெரியாது. ஏன்னா என்ன எப்படி இன்ஜினியரிங் நீ எப்படி அந்த சூரியம்சம் படத்துல நீங்க இந்த உதவக்கரை சேர்ந்து எல்லாம் உதவக்கரையாக தான் போகுதுன்னு எனக்கு எப்படி தேராதுன்னு எல்லாரும் முடிவில் உட்காந்துருந்தாங்க சுத்தி இருக்கவங்க எல்லாரும். ஆனா க்ளோஸ் பீப்புள் எல்லாருமே தேவர் லைக் ஓகே இவன் என்னமோ பண்ணிடுவான் அப்படின்னு இருந்தாங்க. தட்ஸ் த மெயின் டிஃபரன்ஸ். அப்போ அந்த மாதிரி எல்லாரும் இதா இருக்குங்களா, யாருக்குமே எனக்கு பாசிங்கே கஷ்டம். அதுக்கப்புறம் தான் ரேங்க்னால எனக்கும் இந்த வழக்கத்தெல்லாம் நான் ஆட்டிகேட் தெரிஞ்சுக்கிட்டது இல்லை, யாரும் எனக்கு சொன்னதில்லை, ஐடியாவே இல்லை. 5:30 கால் ஆஃப் சடன் ஐம் கெட்டிங் அ கால். எனக்கு
இன்னும் ஞாபகம் இருக்கு. நாங்கள் இங்கே ராம்நகர்ல இப்போ ரைட் டைம் ரிசைடிங் சாய்பா காலனி, அப்போ ராம்நகர்ல இருந்தோம். ஸோ ராம்நகர்ல கீழே ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு நான் வரேன். ஏன்னா அன்னைக்கு ஈவினிங் வந்துட்டு ஐயப்பா பூஜா சங்கத்தில் தேர் ஹேப்பன் டு பி அ ஸ்பிரிச்சுவல் லெக்சர். ஸ்பீக்கர் ஐ டோன்ட் ரிமெம்பர், சம்வேர் லார்ட் கிருஷ்ணா இவங்களை சார்ந்து வந்தது. அன்னைக்கு என் ஃப்ரெண்டோட நான் அட்டன் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ அவன் வீட்டில் உட்காந்து அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு அன்னைக்கு ரிசல்ட் வரப்போதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் எப்பன்னு தெரியல, போறான்னு முடிவு பண்ணிட்டோம் சாயந்தரத்துக்கு. அவன் வீட்டிலேருந்து எங்கள் வீட்டில் வந்து ரெஃப்ரெஷ் ஆகி போகணும், இதான் அஜெண்டா. வீட்டில் வந்து வண்டியை நிறுத்துறேன், ஐம் கெட்டிங் அ கால். ட்ரூ காலர் அப்போ நான் பார்க்கல. ஸோ கால் எடுத்தோடனே இந்த மாதிரி ஒருத்தர் இங்கிலீஷில் பேசுறாரு. இந்த மாதிரி நான் ஐசிஐலேருந்து அகைன் வைஸ் பிரசிடென்ட் தான் நினைக்கிறேன் சொல்லிட்டு நேம் இன்ட்ரடியூஸ் வந்து, நீங்கள் இந்த மாதிரி எக்ஸாம் எழுதிருந்தீங்களா? ஆமாம் சார். யூ ஹவ் காட் அன் ஆல் இண்டியா ரேங்க் 2 அப்படின்றாங்க. சத்தியமா நம்பல. ஏன்னா நான் அந்த ஒரு பேப்பர் சிஏலேயே வந்து நம்ம எவ்வளவுதான் சூப்பரா எழுதி இருந்தாலும் அந்த ஒரு கான்பிடன்ஸ் லேக் இருந்துகிட்டே தான் இருக்கும். எனக்கு எல்லா சப்ஜெக்ட்லயும் இருந்துச்சு, ஆனா ஒரு சப்ஜெக்ட்ல மட்டும் போயிட்டு இருந்தேன். அண்ட் வி ஆல் நோ அந்த ஒரு இது போச்சுனாலே அந்த ஒரு குரூப் திருப்போம். ஸோ அதனால ஐ வாஸ் பிரிட்டி கான்ஃபிடென்ட் அதுல போயிடும். ஓகே. அதனால ரேங்க் எல்லாம் வாய்ப்பே இல்லை. ஸோ அண்ட் மோர் ஓவர் வாழ்க்கையில நிறைய பண்ணி வச்சிருக்குமா பாஸ்ட்ல, எவ்வளோ ஒருத்தன் திருப்பி வந்து கலாய்க்கிறான் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்படின்னு நினைச்சிட்டு யாரோ கலாய்க்கிறாங்கன்னு நினைச்சிட்டேன். ஓகே சார் பிராங்கா இல்ல அப்படிலாம் நான் கேட்டேன். அவர் வந்துட்டு முதல்ல பிராங்காலையும் கேட்கல. ஓகே சார் தேங்க்யூன்னு சொல்லி வச்சுட்டு நான் நம்பல. அப்புறம் ட்ரூ காலர் பாக்குறேன், ஐசிஐன்னு தான் போட்டு வருது. வெப்சைட்ல போய் பாக்குறேன், அவர் பேர் தான், வைஸ் பிரசிடென்ட் தான். அதுக்கப்புறமா திருப்பி நான் கூப்பிடுறேன், ஃபோன் கால் வெயிட்டிங்ல போகுது, ஆல் இண்டியா ரேங்க் 3 அவர்கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்புறம் எடுத்தாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு சார் சாரி சார் யாரோ பிராங்க் பண்றாங்க சார், அப்படி விளாட்டா பேசிட்டேன், நீங்கன்னு எனக்கு தெரியாது, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த விஷஸ் அப்படின்லாம் சொல்லிட்டு மெசேஜுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு கோ பார்ட்டி என்ஜாய் ஃபன் அப்படின்ட்டு இருந்தாரு. பார்ட்டிங்கா நாங்களா சார், பார்ட்டிங்கெல்லாம் வாய்ப்பில் இருந்தால் அதை சொல்ல மைண்ட் வாய்ஸ். ஸோ சொல்லிட்டாரு எல்லாம் ஓகேன்னு சொல்லிட்டேன். ஆனாலும் ஹானஸ்ட்லி உள்ள இன்னும் நம்பிக்கை வரல. ஏன்னா இட்ஸ் ஐசிஐ. அந்த அளவுக்கு பிம்பம் கொடுத்துட்டாங்க நம்மள்ட்ட. இந்த பிக் பாஸ் சொல்ற மாதிரி தான், எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்ற மாதிரி. இல்லை இருந்தாலும் பேப்பர்ல வரட்டும் அப்புறமா நம்ம ஒத்துப்போம். எனக்கு யாருமே இதெல்லாம் சொல்லலை, ஐடியா கூட கிடையாது. ஸோ ரேங்க் வாங்கியிருக்காங்கலாம் தெரியும். ஏன்னா ஒன் ஆஃப் மை பிகஸ்ட் இன்ஸ்பிரேஷன் a little deviation. Sriram in Salem, he scored an All India rank 1 in CA final in 2016. Okay. I heard this news when I'm entering into CA. Okay. எப்படி நீங்கெல்லாம் குரூப்ல பார்க்கும்போது கோயம்புத்தூர் நம்ம பையன் வாங்கிட்டான், எனக்கு நமக்கு பக்கத்தூர்லயே ஒருத்தங்க மாதிரி வாங்கிட்டாங்க போல. எனக்கு ஸ்ரீராமன் அதுக்கப்புறம் பார்த்தது இல்லை, இன்னைக்கு வரைக்கும் அந்த பர்சன் நான் நேரில் பார்த்தது இல்லை, எனக்கு யாரும் தெரியாது. பட் ஹிஸ் கெட்டிங் அ ரேங்க், ஹிம் சேயிங் லைக் ரெகுலரா 2 hours படிச்சா போதும் முடிச்சிடலாம், இட்ஸ் a ray of hope, you know, that's so much important. So அதை வச்செல்லாம் நிறைய படித்ததுனால, ஆனாலும் அதெல்லாம் அவங்களுக்கு இப்படிதான் ப்ரொசீஜர் இருக்குமா நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதில்ல, சும்மா அதை ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டேன். வீட்டில் போறேன், மேலே அப்பா அம்மாவுக்கு ஃபால்ஸ் ஹோப் ஏற்றிடக்கூடாதுன்றதுனால சொல்லலை. தங்கச்சி முன்னாடி அப்போ இன்டர்லாம் கிளியர் பண்ணி வச்சிருந்தா, ஸோ ஷீ நோஸ் வாட் திஸ் இஸ். அவள்கிட்ட போய் கம்முன்னு என் எஸ்ஆர் நம்பர் மட்டும் கொடுத்துட்டு, இந்த மாதிரி எனக்கு லெக்சர் இருக்கு, ஃபோன் பண்ணி ரேங்க்குன்றாங்க, ஆனால் அது ப்ரொசீஜரானலாம் எனக்கு தெரியலை, அதனால இன்கேஸ் ரிசல்ட் டிக்ளேர்டு குரூப்ல இருந்தா நீ உள்ள போய் மெரிட் லிஸ்ட்லாம் நீ பார்த்துக்கோ, நான் ஃபோனை சைலண்ட்ல போட்டு நான் லெக்சருக்கு போறேன்னு சொல்லிட்டு கிருஷ்ணரோட லெக்சர் கேட்கறேன்னு போய் உக்காந்துட்டேன் அன்னைக்கு. அப்புறம் 2 hours கழிச்சு ரிசல்ட் ரிலீஸ் ஆகுது, மெரிட்ல பார்த்துட்டாங்க எல்லாரும் ஃபோன் அடிக்கிறாங்க, ஆனா என் ஃபோன் ஃபுல் சைலண்ட். ஏன்னா அதுல நான் ஆக்சுவலா ஒரு விஷயம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணேன், நான் நிறைய இடத்துல வெளியே பப்ளிக் ஃபாரம்ல சொன்னதுல க்ளோஸ் பீப்புளுக்கு மட்டும் தான் தெரியும். I just wanted to experiment if I am able to listen to that properly in spite of knowing this butterflies inside separately இருக்கா இல்லையான்னு பார்க்கணுன்றதுக்காகவே சைலண்ட்ல ஃபுல்லா போட்டு லிசன் பண்ணி தான் பார்த்தேன். நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. If I am not wrong, I think it's நொச்சூர் வெங்கட்ராமன் சார் தான் இன்னைக்கு லெக்சர் நினைக்கிறேன். ஸோ எல்லாம் கேட்டுட்டு வெளியே வரும்போது எங்க அப்பா வெளியே வந்துட்டு தம்பி ஒன்று ஊரே தேடுதுப்பா நீ ரேங்க் காம்பா அப்படின்னு சொல்லிதான். அப்பதான் ஓ சரி ரேங்க் தான் நம்ம. அப்ப அந்த நேரத்துல தான் எனக்கு அந்த உறுதியே வந்துச்சு, ரைட்டு நம்ம ரேங்க்குன்னு. ஆனா சந்தீப் சார் மென்டரிங் போகும்போது அந்த வாட்டர் ஆங்கரிங் பண்ணும்போது ஒன் திங் ஐ ஹேட் பீன் சேயிங் இஸ், ரேங்க்னா இந்த மாதிரி ஏதோ டெல்லிலாம் வர சொல்லுவாங்க போல, போய் மெடல்லாம் வாங்கணும், ஆனா என்ன வந்தாலுமே ஹம்பிளா தான் இருக்கணும் அப்படின்னு வாட்டர் ஆங்கரிங் சொன்னதாலும் என்னவோ அமைதியாவே தான் இருப்பேன் அப்படி. அதுக்கப்புறம் ஆனா இப்போ இவ்வளவு தூரம் கடந்து வந்த பிறகு ஒன் திங் ஐ அண்டர்ஸ்டாண்ட் இஸ், அன்னைக்கு ஹம்பிள்னஸ்க்கு இன்னொரு காரணமும் இருக்கலாம். ஹியரிங் a lot of people's story, லைக் அவங்க என்ன கோ த்ரூ பண்றாங்க சிஏ ஜர்னில, அதெல்லாம் கம்பேர் பண்ணையில எனக்கு வந்து உலகமே திட்டுச்சு. ஆனா என்ன க்ளோஸா இருக்கவங்க என்ன பயங்கரமா சேஃப் கார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பா அம்மா, என் தங்கச்சி, மென்டர், ஆஃபீஸ்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், இன்ஃபோசிஸ்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், என்னை நல்லா தெரிஞ்சவங்க, அவங்க என்ன செகண்ட் கெஸ் பண்ணவே இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு என்வாயர்மெண்ட்ல நல்ல டீச்சர்ஸோட எனக்கும் படிக்கிறதுக்கு வீட்டில் நல்லா ஸ்பேஸ் கொடுத்ததுனால இவ்வளவு டிக்காய் என் எஃபர்ட் உள்ள வரும்போது இட் மல்டிப்ளைட் வென் டு ரேங்க். அதனால என் எஃபர்ட்டுக்கு ஐ டேக் த கிரெடிட், பட் சோ மெனி அதர் ஃபேக்டர்ஸ் ஆல்சோ டிக் அப்படின்னு இருந்ததுனால தான் அப்படியே அமைதியா இருந்ததோட காரணம். நிறைய பேர் கேட்பாங்க, டேனி ரேங்க் எடுத்தது கூட எங்களுக்கு வலிக்கலடா, அதுக்கு உனக்கு சம்மந்தம் இல்லைன்ற மாதிரியே உட்காந்துருக்கே, அதுதான்டா காண்டா இருக்காங்க. அது ஏன்னா எனக்கு அது சம்மந்தப்பட்டிருக்குன்னு தோணல, ஏன்னா அது வேற நிறைய ஃபேக்டர்ஸ் ஸ்டிக் ஆகலைன்னா நோவே. ஸோ
அதெல்லாம் வேணுன்றதுனால தான். அதனால அந்த ரேங்க் மூமெண்ட்ல நான் மறக்கவே மாட்டேன்னு சொன்னோம்னா அந்த லெக்சர்ல போய் என்னால் கவனிக்க முடியுமான்னு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தது தான் கவனிக்க முடிஞ்சு. அண்ட் ஆஸ் யூஷுவல் மை தங்கச்சி அவ தான் வந்துட்டு முன்கூட்டியே எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு பார்த்துட்டு ஆமா ரேங்க் தான் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன். இதுல நிறைய இன்ஃபர்மேஷன் எனக்கே ரொம்ப புதுசு. பட் ஆனா அகைன் அந்த லிவிங் த மோமெண்ட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். இப்போ சொல்றப்ப அந்த ஒரு நாளும் வந்து அந்த ஒரு நிமிஷமும் அந்த நாள்ல வந்து எப்படி இருந்துச்சுன்னு நம்ம போறதுதான். ரேங்க் இன்டர்மீடியட்ல ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் 2 years 3 years டவுன் த லைன், யூ கோ ரைட் யுவர் ஃபைனல், யூ கெட் அன் அட்டெம்ப்ட், ஃபெயில் ஆகுறீங்க ஃபைனல்ல, திருப்பி ஆர் கோயிங் ஃபார் செகண்ட் டைம். நவ் இப்போ இந்த ரேங்க் வாங்கிட்டோம் அப்படின்னு ஒரு பிம்பம் ஆட்டோமேட்டிக்கா இப்படி இருக்கிறப்போ நம்ம சொல்றோமோ இல்லையோ, ஃபைனல் எக்ஸாமினேஷன் வரப்போ நம்மள அறியாம நம்ம சுத்தி இருக்கவங்க ப்ரெஷர் பில்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம மெச்சூர்ட் இனஃபா இருக்கோம்னா அந்த ப்ரெஷர் நம்ம எடுத்துக்காம நம்ம போய் பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஒன், அந்த ப்ரெஷர் பில்ட் ஆகும். செகண்ட், ப்ரெஷர் பில்ட் ஆயிடுச்சு, இப்போ நம்ம ஃபெயில் ஆயிட்டோம். ஸோ இப்போ அதுக்காக வர கிரிட்டிசிசம் செய்வோம், அது ஃப்ளூக்ல வாங்கிட்டா, நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டு தான் படிச்சிருப்போம். அந்த கன்சிஸ்டன்ட் ஒரு விக்டரி இல்லாதப்போ சொசைட்டி ஜென்ரலா என்ன சொல்லுவோம், இவன் ஃப்ளூக்ல வாங்கிட்டான், ஏதோ அது லக்ல வந்துருச்சு. நான் எப்பவுமே சொல்ற மாதிரி நம்ம சிஏ ப்ரொஃபஷன்ல இட்ஸ் 99.99% ஆஃப் ஹார்ட் ஒர்க் அண்ட் 0.01% ஆஃப் லக். அந்த ஹார்ட் ஒர்க்கோட லக்கும் தேவை. எப்படி இருந்துச்சு அந்த மொமெண்ட் அண்ட் வாட் ஆர் யுவர் லேர்னிங்ஸ் லைக் குயிக்கா, லைக் 2 to 3 லேர்னிங்ஸ் அந்த ரேங்க் எடுத்துட்டு ஃபெயில் ஆகுறப்போ இன் யுவர் ஃபைனல் இதை மாத்தி பண்ணியிருக்கலாமோ, இல்ல இந்த லேர்னிங்ஸ் இதை இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்கலாமோ? ஸோ இன்னைக்கு இருக்க உங்களுக்கு இன்டர்வியூ ரேங்க் வாங்கிட்டு ஃபைனல்லையும் ரேங்க் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதை வந்து கன்சிஸ்டன்டா பண்ணுங்க, லெத்தாஜிக்கா விட்டுறாதீங்க. அந்த மாதிரி உங்களோட ஃபைனல் ஃபெயிலியர்ல இருந்து ஒரு 2 or 3 லெசன்ஸ் ஏதாச்சும் குயிக்கா? இன்டர்ல வந்து ரேங்க் எடுத்தோடனே ஃபைனல்ல ரேங்க் எடுக்கணுன்ற ப்ரெஷர் உள்ள இருந்துச்சானா அதை நான் பெருசா ஏத்திக்கல, அதுவும் ஒரு காரணமா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா மெயின் ரீசன்ஸ் வந்து வேற. கரெக்டா கோவிட் அப்பதான் வந்து விழுகுது. அந்த மே 2020 அட்டெம்ப்ட் கேன்சல் ஆகுது. அந்த இடத்துல நான் அப்பதான் எழுதுறேன், அந்த எழுதணும்னு நினைச்சிருக்கேன், கேன்சல் ஆகுது. நவம்பர் தள்ளுறாங்க. லெசன்ஸ் நிறைய இருக்கு ஆக்சுவலா. அதுல வாட் எவர் ஐ டிட் இன் இன்டர் ஐ டிடன்ட் டூ இட் இன் ஃபைனல், ஐ ஃபெயில். ஸோ a process already worked, I tried it, it works. அதை எக்ஸிக்யூட் பண்ணல, ஐ ஃபெயில். செகண்ட் அட்டெம்ப்ட் எழுதும்போது எக்ஸிக்யூட் பண்ணேன், ஆனா ஃபுல் ஃபிளெக்ஸ்டுக்கு போகல. எவ்வளவு ப்ரொபோஷனுக்கு எக்ஸிக்யூட் பண்ணணும் அவ்வளவு ப்ரொபோஷனுக்கு மார்க் வந்தது. இதான். ஸோ நான் ப்ராப்பரா எஃபர்ட் போடல, அதான் உண்மை. சாரி டு இன்டரப்ட். லைக் அப்போ எனக்கு இது மறந்துருச்சு. ஃபைனல்ல ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் எழுதி போத் குரூப்ஸ்ல ஒரு குரூப் கிளியர் ஆச்சு. ஒரு பேப்பர் எக்ஸம்ஷன். சோ அடுத்த அட்டெம்ப்ட் எழுதும்போது 3 பேப்பர் தான் எழுதினேன். அதுல 2 எக்ஸம்ஷன், 1 எக்ஸம்ஷன் கொஞ்சம் கிட்ட. இப்படிதான் முடிஞ்சிருந்தது. அதுல என்ன ஃபன்னா, அந்த ஃபைனல் படிக்கையில மே அட்டெம்ப்ட் நடக்கலன்னு தெரிஞ்சோடனே கொஞ்சம் ஜாலி வீட்டுக்குள்ளேயே உட்காந்து. எனக்கு கோவிட் மேல பழி தூக்கி போட விருப்பம் இல்லை. ஏன்னா வீட்டுல இருக்க யாருக்குமே கோவிட் வரல. வி ஹேட் ஃபுட் இன் த பிளேட். அஃப்கோர்ஸ் வெளியே போக முடியல. இன்டர் படிக்கும்போது என்னோட மெயின் அந்த ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னு சொல்லணும்னா எனக்கு வண்டி ஓட்டணும், கோயிலுக்கு போகணும், இவ்வளவுதான். ஈஷா போவேன், மருதமலை போவேன், அன்னபூர்ணால போய் பன்னீர் டிக்கா சாப்பிடுவேன். கோவிட் லாக்டவுன், ஈஷாவும் போக முடியல. ஆனந்தாஸ் அன்னபூர்ணால பன்னீர் டிக்கா, சாரி ஆனந்தாஸ் அன்னபூர்ணால மாத்தி சொல்லிட்டேன். அன்னபூர்ணா வந்து சூப், ஆனந்தாஸ் எல்லாம் போய் பன்னீர் டிக்கா சாப்பிடுவேன். யா. ஸோ கோவிட் லாக்டவுன், ஆனந்தாஸ் லாக்கு, ஈஷா லாக்கு, மருதமலை லாக்கு, வண்டி எடுத்துட்டு ஓட்ட முடியல. இதை காரணம் சாட்டி என்னால் தப்பிக்க விரும்பல. நான் வேற ஏதாவது ஆல்டர்னேட் பிடிச்சிருக்கணும் டக்குன்னு. யூ சி யூ ஹேவ் டு எக்விப். டக்குன்னு அது க்ளோஸ் ஆயிடுச்சா, வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ்ஸ் பிடிச்சிட்டு எப்படி ஃப்ரீ பண்றதுன்னு பார்த்துருக்கணும். மேபி ஐ காட் லாக்ட் அவுட் இன் தட் ஷெல் இட் செல்ஃப். பிரேக் பண்ணியிருக்கலாம். லெசன் நம்பர் 1. லெசன் நம்பர் 2 நான் கொஞ்சம் ரெக்ரெட் பண்ற லெசன் தான். ஏன்னா அந்த 2020 அட்டெம்ப்ட் நவம்பர் நடக்கும்போது ரேங்க் எடுக்கக்கூடிய அட்டெம்ப்ட் தான். ஏன்னா அந்த கம்மி டைமுக்கு படிச்சதுக்கே அவ்வளோ மார்க் வந்தது. ஆக்சுவலா கம்மி டைம்னா அதுக்காக நான் படிக்காம ஃப்ளூக்ல ஜாலியா மார்க் வாங்கிட்டேன்னு சொல்ல முடியாது. மந்த்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன்ல இந்த மந்த்க்கே இவ்வளவு மார்க் வரும். ஒழுங்கா நான் இன்டர்ல படிச்ச மாதிரி ப்ராப்பரா படிச்சிருந்தேன்னா கண்டிப்பா ரேங்க் எடுத்திருக்கணும். ரேங்க் எடுக்கல. அதுல எனக்கு ஒரு இடத்துல ஹாப்பி, ஒரு இடத்துல ரெக்ரெட். ஹாப்பி லெசன் என்னன்னா, நான் அந்த செகண்ட் எக்ஸாம் எஸ்எஃப்எம் அதுலதான் வந்து ஐ ஃபிளாப்ட். அதுல ஃபிளாப் ஆனதுனால தான் எனக்கு போயிடுச்சு. ஐ ஹேட் மை அக்ரிகேட். எஸ்எஃப்எம்ல ஜஸ்ட் பாஸ் எடுத்திருந்தா நம்ம அட்டெம்ப்ட் அந்த ஒரு பேப்பர்னால மட்டும் தான் போச்சு. I broke down because that was my most favorite paper. Broke down not after the result. எக்ஸாம் எழுதிட்டு வெளியே வந்தோடனே. ஏன்னா மார்க் டெஸ்ட் நிறைய எழுதுறதுனால தெரியும், எக்ஸாம் எழுதிட்டு வந்தோடனே ஃபெயில் தான் தெரியும். அப்போ வந்தோடனே முடியாதுன்ட்டேன். ஆஸ் யூஷுவல் ஐ ஹேவ் அ பியூட்டிஃபுல் குரூப் டு பிரிங் மீ அப். ஸோ அவங்கள்ட்ட ஆஸ் யூஷுவல் ஃபோன் பண்ணி வருத்தமே சங்கடமே படாம அப்படியே ராவா வல்னரபிளா இந்த ஷேமெல்லாம் பார்க்கக்கூடாது, என்ன தோணுதோ சொல்லணும். அந்த மாதிரி சொல்லும்போது அவங்க எல்லாரும் என்ன மோட்டிவேட்டிங் நாலேஜ் சொல்றது, மோட்டிவேட்டிங் எல்லாருமே சொல்லுவாங்க. நம்ம அடுத்து நம்ம அதை அக்செப்ட் பண்ணணும். அதுவும் ஒரு பாயிண்ட் இருக்கு. அக்செப்ட் பண்ணி அடுத்து நகர பார்க்கணும். அப்போ அவங்க எல்லாரும் சொன்னதுதான், ஐசிஐ இந்த மாதிரி ஒரு பேப்பர்ல இப்படி டஃப் ஆக்கிட்டாங்கன்னா அடுத்த பேப்பர் கொஞ்சம் ஈஸியா இருக்கலாம்ல, அப்படி சும்மாவது போய் எழுதலாம். அப்படி நல்ல வேலை அடுத்தடுத்து எழுதுனேன். அதனால தான் செகண்ட் குரூப் கிளியர் ஆச்சு. ஒரு பேப்பர் எக்ஸம்ஷன் வந்துச்சு.
ஹாப்பி பிகாஸ் அந்த பேப்பர் எழுதிட்டு வந்தோடனே ஐ நோ இட் ஃபெயில். ரிசல்ட் வரும்போது உலகத்துக்கு தான் ரேங்க் ஹோல்டர் இப்போ ஃபெயில் ஆயிட்டான்ப்பா. லக்ஷ்மணிக்கு ஏற்கனவே தெரியும், ஐ எம் த டைரக்டர் ஆஃப் த ஃபிலிம். எனக்கு அந்த ஃபிலிம் எடுக்கும் போதே தெரியும் இந்த ஃபிலிம் ஃபிளாப் தான். ஸோ கரெக்டாக நான் ஒரு ரேஞ்ச் கணிச்சு வச்சிருந்தேன். மோசமாக எழுதியிருக்கேன், இவ்வளோதான் மார்க் வரும், எக்ஸாக்டாக அதுக்குள்ள தான் வந்துச்சு. ஐ வாஸ் ஹாப்பி பிகாஸ் ஐ வாஸ் ஏபிள் டு ப்ரெடிக்ட் இட் பெட்டர். ஓகே. அப்பவே ஏன்னா பிரேக் டவுன் எனக்கு எழுதிட்டு வந்தோடனே முடிஞ்சிருச்சு. ஓகே. ரிசல்ட்ல எனக்கு பிரேக் டவுன் இல்லை, எதிர்பார்த்தது தான். மோரோவர் செகண்ட் குரூப் கிளியர் ஆனது ஹாப்பி, எக்ஸம்ஷன் வந்தது ஆக்சுவலாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹாப்பி. ஓகே. அடுத்த மெயின் லெசன், இதுல 3வது லெசன் நான் ஷேர் பண்ணணும்னா, சந்தீப் சார் ஒரு புக் எழுதியிருப்பாரு, வைட் அவேக், ரிலீஸ் ஆயிடுச்சு. அதுல ஏகப்பட்ட ரேங்க் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க. ஐ எம் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரேங்க் ஹோல்டர் ஃபீச்சர்ட் இன் இட். அதுல இன்னும் ஒரு ரேங்க் ஹோல்டர் பாத்தீங்கன்னா அதே கோவிட் அட்டம்ப்ட்ல மாட்டி அந்த எக்ஸாம் கேன்சல் ஆகும்போது எழுதாம அதுக்கப்புறம் எழுதினவங்க. அவர் வந்துட்டு ஹவு டிட் யூ கெட் இட் ரைட் அப்படின்றதான் கொஸ்டின் அந்த ரேங்க் ஹோல்டர்கிட்ட. ஓகே. தட் கை செட், எங்க அம்மா எப்பவும் அலர்ட்டா சொல்லுவாங்க, வலிச்சாலும் அவ தான் பிள்ளைய பெறணும் அப்படின்ற மாதிரி. அப்போ இந்த 11th 12th எல்லாத்தையும் இந்த ஆல் பாஸ் போட்டுட்டாங்க மாதிரி சிஏல வாய்ப்பு இல்லை, நம்ம தான் எக்ஸாம் எழுதி ஆகணும். The only difference I found between that rank holder and me, he got that one thing right. என்னாலும் நான் தானே எழுதணும், பேசாம இப்பல இருந்தே படிச்சிடுறேன். நான் இப்ப இல்ல அடுத்த அட்டம் தானே, வரும்போது பாத்துக்கலாம். The one perspective I procrastinated, it took rank away from me. The one perspective he got right, he got the rank. அதே பெர்ஸ்பெக்டிவ் நான் பிடிச்சிருந்தேன்னா கண்டிப்பா ரேங்க் எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த கம்மி இதுக்கே நான் எக்ஸம்ஷன்லாம் வாங்கி வச்சிருந்தேன் ப்ரிப்பரேஷன். ஓகே. ஸோ இது நம்ம தான் பண்ண போறோம்னு தெரிஞ்சுட்டா வை லேட்டர் இப்பலேருந்தே பண்ணிட்டு போயிடலாம். அது ஏதோ ஒரு இதெல்லாம் சைக்கலாஜிக்கல் பிளாக் தான் ஆக்சுவலா. இதெல்லாம் வந்து நோபடி வாஸ் எ ரீசன். சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் நடந்தது, ஐசிஐ தள்ளி போட்டாங்க, கோவிட் இருந்து லாக்டவுன், நான் இது எதையுமே சொல்ல மாட்டேன். ஆல் மகாபாரதா வாஸ் ஹேப்பனிங் ஹியர். நீங்க கேர்ஃபுல்லா பார்த்துருக்கணும். ஸோ அதுதான் 3 லெசன் நான் கத்துட்டு இருந்தேன். கிரேட். யா, சொல்ற மாதிரி லைக் ஒன் பீங் ஓப்பன் மைண்டட் அண்ட் அடாப்டிங் டு த சிச்சுவேஷன்ஸ் வெரி ஃபாஸ்ட். தட்ஸ் ஃபர்ஸ்ட் லெசன். சாரி, ஒண்ணு விட்டுட்டேன். சொசைட்டி அந்த ப்ரெஷர் ரேங்க் வர்றதுக்கு முன்னாடி தான் எல்லாருமே ஃபேஸுக்கு நேரவே லைக் தேல் ஸ்பிட் அந்த ஃபேஸ் மாதிரி. ரேங்க் வந்த பிறகு என்ன இருந்தாலும் கேப்பபிள்னு தெரிஞ்சதுனால மாலன் சொன்ன மாதிரி அந்த ஃப்ளூக் இது என்ன வேணாலும் வந்திருக்கலாம். ஆனா எதுவுமே எனக்கு நேரம் வரல. ஏன்னா எனக்கு நேரம் எடுத்து வந்து பேசுறவங்க என் ரீசன்ஸ் என்னன்னு உட்காந்து கேட்கற அளவுக்கு மெச்சூர்டா இருந்தாங்க. நானும் சொன்னே புரிஞ்சுக்கிட்டாங்க. ரீசன் புரியாம சும்மா காசிப் பேசணுன்றவங்க அவங்க பாடு பேசிட்டு இருந்தாங்க. அது என் காதுக்கும் யாரும் கொண்டு வரல. எனக்கு க்ளோஸா இருக்கவங்க நானும் அப்படி பேசுறாங்களான்னு கேட்டு கூட தெரிஞ்சுக்கல. ஏன்னா எப்படி நான் பாஸ் பண்ணிடுறேன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் விட்டுட்டேன், அது ஏன் தப்பு தான். swallow it, do it well next time, அவ்வளவுதான். ஓகே. யா, ஸோ மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து சிஏ விட்டு கொஞ்சம் வெளியே அப்படியே இன்னும் கொஞ்சம் அப்படியே இந்த இன்ட்ரோலாம் முடிச்சு கொஞ்சம் டீப்பரா லக்ஷ்மண்குள்ள போனா எல்லாத்துக்குமே நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு பர்சன் நினைச்சா ஒரு ஃபிகர் வந்து மைண்டுக்கு வரும். இப்போ அப்துல் கலாம்னா அந்த லாங் ஹேர்ஸ், சுவாமி விவேகானந்தானா வந்து நமக்கு வந்து அந்த காவி ட்ரெஸ், மதர் தெரசானா அந்த இது. அதே மாதிரி யாரு லக்ஷ்மணை பார்த்தாலும் லக்ஷ்மணுக்கு வர லக்ஷ்மண் கேட்டா எல்லாத்துக்கும் ஞாபகம் வருது அந்த பட்டை தான். ஆனா கொஸ்டின் அந்த பட்டையை பற்றி கிடையாது. எல்லாருமே இப்ப நீங்க அந்த பட்டை போட்டிருக்கனால தி கேன் திங்க் யூ ஆர் மோர் ஆஃப் அ ஸ்பிரிச்சுவல் பர்சன். இப்ப இந்த இதுலயே வந்து நீங்க பாக்குறதுனால இட் கேன் பி லைக் இவர் என்ன நிறைய வந்து கிருஷ்ணாவை பத்தி பேசுறாரு, ரொம்ப ஆன்மீக பர்சன் அப்படின்ட்டு. மை கொஸ்டின் இஸ், வாட் இஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி அக்கார்டிங் டு லக்ஷ்மண்? ஸ்பிரிச்சுவாலிட்டினா லக்ஷ்மண் கடவுளையும் ஸ்பிரிச்சுவாலிட்டியும் இப்படிதான் டிஃபைன் பண்ணுவோம் அப்படிங்கிற லக்ஷ்மணனோட டெஃபினேஷன் என்ன கடவுளுக்கும் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும்? ஓகே, இங்க இது கொஞ்சம் கான்ட்ரவர்சி ஏற்றி விடக்கூடிய கொஸ்டின் தான். மாலன் மாட்டி விட பார்க்கறாருன்னு தெரியல. ஓகே, ஸ்பிரிச்சுவாலிட்டி, ரிலீஜியஸ்னஸ் எல்லாம் நிறைய போட்டு குழப்பறாங்க ஆக்சுவலா இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில். அண்ட் இந்த பட்டை போடுறதுனாலே பேசிக்கா இல் பி லேபிள்ட் அஸ் சம் திங்ஸ் ஆல்சோ. ஐ கான்ட் ஹெல்ப் இட். அது ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சிச்சு ஐ கான்ட் ஹெல்ப் இட். அது சில பலது இப்படி இருந்தா இப்படித்தான் ஃபிக்ஸ் ஆயிட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இஃப் தே ரியலி இன்ட்ரிக் தேல் கம் டாக் டு மீ அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் தெரிஞ்சதுனாலே அது ஃப்ரீயா விட்டாச்சு. வாட் இஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னா, நானும் இன்னும் இவர் இவால்விங் தான். ஸோ ஓஷோ சேஸ், நீ ஒரு வருஷம் முன்னாடி சொன்ன ஆன்சர் நீ அடுத்த வருஷம் மாற்றி சொல்றேன்னா ஆக்சுவலா யூஆர் இன் த ரைட் பாத். ஒன்லி லிவிங் பீயிங்ஸ் கேன் இவால்வ். இஃப் யூஆர் ஸ்டில் ஸ்டிக்கிங் டு தட் யூஆர் டெட் அப்படின்றதுனால இன்னைக்கு இப்ப இருக்க மைண்ட் செட்ல மாலன் கேட்டதுக்கு எனக்கு இமீடியட்டா தோன்றது நான் ஷேர் பண்றேன். பட் கண்டிப்பா 1 year கழிச்சு வரங்க இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா ஐ குட் ஹவ் இவால்வ். ஸோ ஸ்பிரிச்சுவாலிட்டின்றது எனக்கு வந்து இந்த விளையாட்டுக்கு நம்ம எல்லாரும் உலகத்துக்கு வரல, ஏதோ ஒரு பர்பஸுக்கு தான் வந்திருப்போன்றது எனக்கு ஒரு ஆணித்தரமான நம்பிக்கை இருக்கு. அது என்னன்றது தேடி கண்டுபிடிச்சு அந்த பாத்துல உள்ள போகணுமா அப்படின்றது தான் கரெக்டான ஒரு பாயிண்ட்ல தோணிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் என்ன தோணுச்சுன்னா, அந்த பர்பஸும் ஒரு டிஃபைன்ட் இது வரைக்கும் தான். அதுக்கப்புறம் அதை டிராப் பண்ணி போறதுக்கும் பக்குவம் இருக்கணும் அப்படின்னு தோணுச்சு. செயின்ஸோட லைஃப் எல்லாம் படிச்சு பார்க்கல அதான் தெரியுது. தே கம் டு த வேர்ல்ட் ஃபார் பர்பஸ்னு எழுதுறாங்க, தே ஆர் டூயிங் தட் பர்பஸ்னு எழுதுறாங்க. ஆனா அந்த பர்பஸ் முடிச்சோடனே அந்த முத்து படத்துல ஒரு அப்பா ரஜினிகாந்த் எப்படி எல்லாத்தையும் ரகுவரன் கையில கொடுத்துட்டு இந்தாங்கன்னு போறாங்களோ அது மாதிரி போகணும்னு எழுதுறாங்க.
ஸோ ஸ்பிரிச்சுவாலிட்டின்றது என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே ஏதோ ஒன்று எழுதியிருப்பாங்க. அந்த பாபா படத்துல வந்து பட்டும் படாமலே தொட்டும் தொடாமலே அப்படின்னு வர்ற மாதிரி அந்த ஆக்ஷன் பண்ணிட்டே இருக்கணும். ஆனா நம்ம அதுல மிக்ஸ் ஆகாம பண்ணிட்டே இருக்கணும். எப்ப வேணுமோ டப்புன்னு டிராப் இட், புல் த பிளக் அண்ட் வாக் அவே அப்படின்ற அந்த ஆட்டிடியூட வளர்த்து கொண்டு போறதுக்கு தான் இந்த எல்லா பிராக்டிசஸும், எல்லா மார்க்கங்களும். ஒவ்வொரு மார்க்கமும் வேற வேற அப்ரோச்ல வந்தாலும் ஃபைனலா அங்க கூட்டு தான் விடணும். அந்த இடத்த அட்டைன் பண்ணா பெட்டர். அதுக்கு எந்த பாத்துல வேணாலும் போகலாம், அவங்கவுங்களுக்கு என்ன சூஸ் ஆகுதோ. இதை நான் கொலோக்கியலா விளையாட்டா என் ஃப்ரெண்ட்ஸ்ட ஷேர் பண்ணா இப்போ அதான் பண்ணுவேன். இந்த ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல்ன்ற ஆப்ஷனே கிடையாது. இப்போ மை ட்ரெஸ் இஸ் டிஃப்ரெண்ட், மாலன்ஸ் ட்ரெஸ் இஸ் டிஃப்ரெண்ட், போத் ஆஃப் அஸ் இட் இஸ் ரைட் ஃபார் ஈச் ஒன் ஆஃப் அஸ். ஆனா மாத்தி போட்டுற முடியாது இந்த இடத்துல. அதே மாதிரி தான் இங்க ஏகப்பட்ட பாத்தும். என்னை பொறுத்த வரைக்கும் இங்க பிரச்சனைன்றது ஓம் பார்த்து பெருசா ஏன் பார்த்து பெருசான்னு வரும்போது தான் இங்க பிரச்சனை இருந்தது. பாத்தோட அப்ஜெக்டிவ் ரீச் ஆயிட்டோம்னு பார்க்க ஆரம்பிச்சோன்னா இங்க இஷ்யூஸே கிடையாது. அகைன் ஆனா அந்த அப்ஜெக்டிவ்லயே திருப்பி அதான் சண்டை வருது. இந்த அப்ஜெக்டிவ் ரைட்டா, அந்த அப்ஜெக்டிவ் ரைட்டா. அது என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ரொம்ப டீப்பரா போகணும்னு மானசால மாதிரி போகணும்னா அது இன்னர் சுப்ரீம் கோர்ட்னு ஒன்று இருக்கு. அந்த திருவள்ளுவர் வந்து இன்னர் சுப்ரீம் கோர்ட் கொஸ்டின் பண்ணுங்க குரல்ல சொல்லுவார்னு ஒரு ஸ்பீச்ல கேட்டிருந்தேன். அந்த மாதிரி அவங்க கன்சியன்ஸுக்கு தெரியும். ஸோ அதை நோக்கி தான் ஓடணும். அப்ப ஸ்பிரிச்சுவாலிட்டின்றது அந்த ஸ்டேட் ஆஃப் பீயிங் அட்டைன் பண்றது தான். அந்த இடத்துல யூ மஸ்ட் பி டூயிங் ஆர் யூ மஸ்ட் பி நாட் டூயிங் வாட் எவர் இட் இஸ், பட் யூ ஆர் நாட் கெட்டிங் இன் டு இட். யூ ஆர் ஆல்வேஸ் டிஸ்டன்ட். இருக்க முடியுமா அந்த பிராக்டிஸ் நோக்கி போகணும். ஸோ ஸ்டேட்டஸ் நோக்கி போகணும். It's like loving everything with a pinch of detachment. Okay, fine. Okay. One or two things like ஒரு 90s kid angle இருந்து இந்த ரெண்டு இதையும் நீங்க கன்டினியூ பண்ணிட்டே இருந்தா பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. 2 things that can really help people to stop procrastinating, and 3 things that Lakshman can attribute to that I followed this, so Lakshman today is Lakshman.